சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல வீட்டுல சமைக்கிறதுக்காக ஆள் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு வேலைக்கார அம்மா வந்திருக்கு. வந்த உடனே அந்த அம்மா என்னடான்னா, நம்ம விஜயாவையும், மனோஜையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. மனோஜ் நான் தான் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா? இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா அந்த அம்மா கூப்பிட்டு வச்சு, ஆமா நான் இந்த வீட்ல சமைக்கணும்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்தேன். அதனால அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் இங்கேயும் வேலை பார்ப்பேன். நான் கிச்சன்ல சமைக்கும் பொழுது யாருமே கிச்சனுக்குள்ளாரையே வரக்கூடாது. வந்து இடைஞ்சல் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்ல, வாரத்துல 2 நாள் சனி, ஞாயிறு எனக்கு லீவு. வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம். அதுலயும் மினிமம் 10,000க்கு கம்மியா நான் வாங்க மாட்டேன். நான் ஒரு நாளைக்கு 5 டீ குடிப்பேன். அதனால 2 லிட்டர் பால் வாங்கி வச்சிரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, வீட்ல எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மட்டும் தான் இருக்கேன். மத்த 4 பேரும் ஆம்பளைங்க அப்படின்னு உடனே, அப்படின்னா இந்த வீட்ல எனக்கு செக்யூரிட்டி வேணும். நான் சமைக்கிறப்ப நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷனா போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா, நீ இங்க வேலைக்கே வேணாம் அப்படின்னு போக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? முத்து நேரா போயி மீனா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, முத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒ சமையல வந்து பாத்தீங்கன்னா, அம்மாவால கண்டிப்பா மறக்கவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உன்னைய கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம மீனாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா, நான் சமைக்கிறதுனால தான் அந்த வீட்ல இருக்கிறேனா? அப்படிங்கிற மாதிரி கோவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணிடுறாங்க. இது நமக்கு தேவையில்ல. ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியும், ஸ்ருதியும் ஹோட்டல்ல புதுசா ஒண்ணு சமைச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம மீனா அங்க வராங்க. வந்த உடனே அந்த நீத்து வந்து ஹோட்டல மூடிட்டாங்கல்ல. ஆனா இப்ப என்னடான்னா, புதுசா ஒரு பூக்கடைய ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த நீத்துவுக்கு பூ சப்ளை பண்றதே அந்த சிந்தாமணி தான். இந்த நீத்து இப்ப சிந்தாமணி கூட சேர்ந்துருச்சு. இதனால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு மீனா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலா என்ன நடக்குது? நேரா போய் விஜயா கிட்ட பேசுவோம். விஜயா கிட்ட பேசி அந்த நீத்துவியும், சிந்தாமணியும் கட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிந்தாமணியும், நீத்தும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.